Hello friends, this is Maga. ஆங்கிலத்தோட அஸ்திபாரம்னா எது அப்படின்னா அது 12 tenses தாங்க. இந்த 12 tenses மட்டும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறத யாராலுமே தடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை எப்படி பேசணும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா நீங்களாவே நல்லா பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நம்ம சேனல் அப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 12 டென்சஸ்க்கான ஸ்ட்ரக்சர் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டமைப்பு. ஒரு சென்டென்ஸ் ஒரு டென்ஸில் இருக்கும்போது அந்த கட்டமைப்பில் இருந்தால் தான் நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ் ப்ராப்பராக இருக்கும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டென்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு செயலை செய்பவர். புரிஞ்சிருச்சா? இந்த 12 டென்சஸ்லேயும் நம்ம ஃபர்ஸ்ட் எதை பேசணும் அப்படின்னா சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை நம்ம பேசின உடனே அதுக்கு முன்னாடி சப்ஜெக்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஐ, we, you, they, he, she, it, இது எல்லாத்தையும் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சப்ஜெக்டை நம்ம ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதை பேசணும் அப்படின்னா வேர்பு. வேர்ப்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல். நம்ம என்னெல்லாம் ஒரு ஆக்ஷன் பண்ணுறோமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்பு. நம்ம செய்யக்கூடிய செயல் வேர்பு. இப்போ நல்லா கவனிங்களேன். எல்லா சப்ஜெக்டையும் நம்ம பேசுனதுக்கப்புறம் வேர்பை தான் பேசணும். ஆனால் தேர் இஸ் அ கண்டிஷன். ஆனால் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசும்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஆனால் அந்த வேர்போட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ் நம்ம ஆட் பண்ணி தான் பேசணும். இதுதான் அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சிருச்சா? என் கூட சேர்ந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? சப்ஜெக்டை பேசணும். அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். ஆனால் இந்த சப்ஜெக்ட்க்கு உள்ளே இருக்கிற இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசக்கூடிய வேர்ப், அந்த வேர்போட என்ன சேர்த்து பேசணும் அப்படின்னா எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் நம்ம சேர்த்து பேசணும். இப்போ உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஓகே, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் புரியுது அப்படின்னா என் கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களும் காமெண்ட்டில் உங்களுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் அப்படியே வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். பேசலாமா? ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எதை தான் பேசணும்? சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் எதை பேசணும்? வேர்பு தான் பேசணும். வேர்பு. இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வரக்கூடிய வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை நம்ம பேசக்கூடாது. பாஸ்ட் ஃபார்மில் என்ன வேர்போ அதை தான் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், வர்றதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? கம். இதை நம்ம ப்ரெசன்ட் ஃபார்மை சொல்லுவோம். கம்மோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா கேம். அப்படின்னா சப்ஜெக்ட் எதனாலும் இருக்கலாம். அந்த சப்ஜெக்டோட நம்ம வேர்பை பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த வேர்ப் தான் மாறும், பாஸ்ட் ஃபார்முக்கு மாறும். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம். எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் எதை தான் பேசணும்? சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் எதை பேசணும்? சப்ஜெக்ட் ப்ளஸ், நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை வச்சுட்டு தான் அடுத்து வேர்பை பேசணும். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இதில் நம்ம சப்ஜெக்டை பேசி அதுக்கப்புறம் டைரெக்டாக வேர்பை பேசிடுவோம். ஆனால் ஃபியூச்சர் டென்ஸில் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா சப்ஜெக்டை பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வில் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்பை பேசிட்டு தான் வேர்பை பேசணும். நல்லா கவனிங்க. இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வரக்கூடிய வேர்ப்
ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும், V1ல் தான் இருக்கணும். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ப்ரெசண்ட்டில் தொடர்ச்சியாக ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பேச வரும்போது இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? சப்ஜெக்ட் தான் பேசணும். ஓகே, சப்ஜெக்ட் பேசினதுக்கு அப்புறம் நம்ம ஆக்ஸிலரி வெர்ப் தான் பேசணும். ஆனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நமக்கு 3 ஆக்ஸிலரி வெர்ப் இருக்குது. என்னென்ன ஆக்ஸிலரி வெர்ப் சொல்லுங்கள் பார்ப்போம். am, is, are. 3 ஆக்ஸிலரி வெர்ப் இருக்குது, மறந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க. இந்த சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்ஜெக்ட் ஐ அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி வெர்ப் என்ன அப்படின்னா am. புரிஞ்சிருச்சா? அதுவே இந்த சப்ஜெக்ட்க்கு உள்ள he, sheet இந்த 3 சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆக்ஸிலரி வெர்ப் is, his, she's, it is. மூணாவது பாருங்க, இந்த சப்ஜெக்ட்க்கு உள்ள we, you, they இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அதோட ஆக்ஸிலரி வெர்ப் are. we are, you are, they are. புரிஞ்சிருச்சா? அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நமக்கு 3 ஆக்ஸிலரி வெர்ப் இருக்குது. is, am, are. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வர்றது என்ன அப்படின்னா வேர்பை பேசணும். அந்த வேர்போடு நம்ம என்ன சேர்த்து பேசணும் அப்படின்னா ஒரு ஐஎன்ஜி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பேசணும். ஏன் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பேச வரும்போது ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஈஸியாக இருக்கா? கான்செப்ட் புரியுதா? தெளிவாக புரியுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலத்தில், நேற்றோ முந்தானேத்தோ போன வாரமோ போன மாதமோ போன வருஷமோ கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் நடந்து கொண்டு இருந்தது, இதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த டென்ஸ் இருக்குது. இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் நான் இப்போதைக்கு எந்த சென்டென்ஸையும் உள்ளே கொண்டு வராமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே 12 டென்சஸ் ஓரளவுக்கு நல்லா புரியும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படியாவது புரியணும் அப்படிங்கிறதுனால தான் நான் நிறுத்தி நிதானமாக தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் சப்ஜெக்ட் தான் பேசணும். அதுக்கப்புறம் என்ன பேசணும்? கரெக்டுங்க, கரெக்டு, நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். ஆக்ஸிலரி வெர்பை பேசணும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எத்தனை ஆக்ஸிலரி வெர்ப் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள் பார்ப்போம். சூப்பருங்க, மொத்தமாக 2 ஆக்ஸிலரி வெர்ப் இருக்குது. என்ன அப்படின்னா was, were. இந்த was அப்படிங்கிற இந்த ஆக்ஸிலரி வெர்பை இந்த சப்ஜெக்ட்குள்ளே இருக்கிறது எதை யூஸ் பண்ணும்? 4 சப்ஜெக்ட் வாஸ்க்கு சொந்தமானது. 4 சப்ஜெக்ட் யாருக்கு சொந்தமானது? was. பாருங்கள், ஐ வாஸ், ஐ சப்ஜெக்டாக வரும்போது பாஸ்டில் அதோட ஆக்ஸிலரி வெர்ப் என்ன அப்படின்னா was, மாறவே மாறாது. அப்போது இந்த was அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் யாருக்கு சொந்தமானது? ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு சொந்தமானது. அதுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, அதை தொடர்ந்து இன்னும் 3 சப்ஜெக்ட்க்கு was சொந்தமானது. என்னென்ன சப்ஜெக்ட்? ஐ வாஸ், he was, she was, it was. புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ வேர் அப்படிங்கிற இந்த ஆக்ஸிலரி வெர்ப் யாருக்கு சொந்தமானது? 3 சப்ஜெக்ட்க்கு. பேசுங்க பார்க்கும். we were, you were, they were. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி வெர்பை பேசணும், அதுக்கப்புறம் எப்பயும் போல் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து பேசணும். நெக்ஸ்ட்னு பாருங்கள், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சரில் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் கொஞ்ச நேரம், இதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த டென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கும். சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி வெர்பு பேசணும். ஆக்ஸிலரி வெர்ப் என்ன? வில் பி. நல்லா கவனிங்க, எல்லா சப்ஜெக்ட்க்கும் வில் பி தான் அதோட ஆக்ஸிலரி வெர்ப்.
எந்த டென்ஸில் அப்படின்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எல்லா சப்ஜெக்ட்க்கும் வில் பி தான் அதோட ஆக்ஸிலரி வேர்பு. எல்லா சப்ஜெக்ட்க்கும் வில் பி சொந்தக்காரங்க. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் எப்பயும் போல் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. இந்த 3 சென்டென்ஸுமே பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 3 டென்ஸுமே பார்த்திங்கன்னா சிம்பிளில் இருக்கும். இந்த 3 டென்ஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸில் இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும். பாருங்களேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 3 கண்டினியூஸ் டென்ஸ்லையுமே வரக்கூடிய ஆக்ஸிலரி வெர்ப் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இதுதாங்க. புரிஞ்சிருச்சா? ப்ரெசண்ட்டில் ஆம், இஸ், ஆர் ஆக்ஸிலரி வெர்ப். பாஸ்டில் வாஸ், வேர் ஆக்ஸிலரி வெர்ப். ஃப்யூச்சரில் வில் பி ஆக்ஸிலரி வெர்ப். இந்த ஆக்ஸிலரி வெர்பை பேசினதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு இந்த 6 டென்ஸில் இருக்கிற இந்த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் தெளிவாக புரிஞ்சிருச்சா? எங்கேயாவது உங்களுக்கு ஒரு இடத்துல புரியல அப்படின்னா தயவு செய்து காமெண்ட்லாம் என்கிட்ட கேளுங்க. ஏன்னா 12 டென்சஸ்ங்கிறது அவ்வளோ முக்கியங்க. இந்த டென்சஸ் ஒருத்தங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குங்க. நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய வருஷமாக பார்த்திங்கன்னா டென்சஸ் எனக்கு தெரியலன்னு போட்டு அவ்வளோ குழப்பமாக இருப்பாங்க. ஏங்க இது என்ன அவ்வளோ பெரிய மலையா? அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம பேச முடியும். ஸோ நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்குள்ள ஒருத்தவங்க புதுசாக வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்காமல் நான் விடவே மாட்டேன். ஓகே, இப்போ 7ஆவதாக பாருங்களேன், ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்திருக்கும், அந்த செயலை நம்ம ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணி பேசும்போது நம்ம இந்த டென்ஸை பயன்படுத்தலாம். ரெண்டாவது ரீசன்ட் பாஸ்ட், இப்போ தான் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதையும் நம்ம இந்த டென்ஸில் நம்ம பேசலாம். ஓகே, இப்போ நம்ம இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? எப்பயும் போல் சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் பேசணும். அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி வெர்ப். என்ன? ப்ரெசண்ட்டில் ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அதோட ஆக்ஸிலரி வெர்ப் என்ன? மொத்தம் எத்தனை ஆக்ஸிலரி வெர்ப் இருக்குது? 2 ஆக்ஸிலரி வெர்ப் இருக்குது. என்ன அப்படின்னா have, has. இப்போ இந்த சப்ஜெக்ட்க்கு உள்ள 4 சப்ஜெக்ட்க்கு have சொந்தக்காரங்க. I have, we have, you have, they have. புரிஞ்சிருச்சா? இந்த 4 சப்ஜெக்ட்க்கு யார் சொந்தக்காரங்க அப்படின்னா have. அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்க்கு உள்ளே இருக்கிற 3 சப்ஜெக்ட்க்கு யார் சொந்தக்காரங்க அப்படின்னா has. யார் சொந்தக்காரங்க சொல்லுங்க பார்க்கும். he has, she has, it has. புரிஞ்சிருச்சா? ஓகே, சப்ஜெக்டை பேசினதுக்கப்புறம் have, has நம்ம பேசணும். அதுக்கப்புறம் என்ன பேசணும்? வேர்பை தான் பேசணும். ஆனால் இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம பேசக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக V3ல் தான் இருக்கணும். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் என்ன வேர்ப் இருக்குதோ அந்த வேர்பை தான் நம்ம அந்த have, hasக்கு அப்புறம் பேசணும். நீங்கள் எங்கெல்லாம் have, has வச்சு பேசுகிறீங்களோ அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கிற வேர்பை தான் பேசணும். புரிஞ்சிருச்சாங்க? ஓகே, 8வது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி அதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் 2 ஆக்ஷன் நடந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் எந்த ஆக்ஷன் நடந்துச்சோ அதை பற்றி பேசுறதுக்கு தான் இந்த டென்ஸ் இருக்குது. எப்பயும் போல் சப்ஜெக்டை தான் பேசணும். அதுக்கப்புறம் என்ன பேசணும்? ஆக்ஸிலரி வெர்ப். had அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்பை பேசணும். அதுக்கப்புறம் வெர்போட V3 தான் பேசணும். புரிஞ்சிச்சா? இந்த had அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் எல்லா சப்ஜெக்ட்க்கும் வரும். I had, we had, you had, they had, he had, she had, it had. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 9 ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். எதிர்காலத்தில் ஒரு செயலை நான் செய்திருப்பேன், நாங்கள் செஞ்சுருப்போம்,
அதை பற்றி பேசுகிறதுக்கு இந்த டென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டு தான் பேசணும். அதுக்கப்புறம் வர்றது என்ன அப்படின்னா ஆக்ஸிலரி வெர்ப். இதோட ஆக்ஸிலரி வெர்ப் என்ன அப்படின்னா will have. அதுக்கப்புறம் வெர்போட V3 தான் பேசணும். ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்ட்க்கும் will have தான் ஆக்ஸிலரி வெர்ப் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த 3 டென்ஸ்லையுமே வரக்கூடிய வெர்ப் நல்லா பாருங்கள் எதில் இருக்குது? V3ல தான் இருக்குது. பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் இருக்குது. ஓகேங்களா? 12 டென்சஸில் வரக்கூடிய இந்த 3 டென்ஸில் மட்டும்தான் வேர்பு பார்த்திங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கும். இங்கே நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதில் வரக்கூடிய வேர்ப் எதில் இருக்கும் அப்படின்னா V2, அதாவது பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 10th ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் நம்ம அதிகமாக இந்த 3 டென்ஸை பயன்படுத்த மாட்டோம். பட் இருந்தாலும் இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். இதை தொடர்ந்து வரக்கூடிய ஆக்ஸிலரி வெர்ப் என்ன அப்படின்னா have, அதாவது have been, has been. ஓகேங்களா? have been, has been. அதுக்கப்புறம் வேர்போட ing ஆட் பண்ணி பேசணும். இந்த சப்ஜெக்ட்க்கு உள்ள I, we, you, they இந்த 4 சப்ஜெக்ட் வரும்போது have been அப்படின்னு பேசணும். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்க்கு உள்ள he, she இந்த 3 சப்ஜெக்ட் வரும்போது has been அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேர்போட ing ஆட் பண்ணி பேசணும். அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸில் தான் இதுவும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் had been, அதுக்கப்புறம் verb, அதை தொடர்ந்து ing. எல்லா சப்ஜெக்ட்க்கும் நம்ம had been அப்படின்னு தான் பேசணும். I had been, you had been, she had been, it had been, they had been, we had been. புரிஞ்சிருச்சா? இப்போ ஃபைனலாக ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் will have been, இதை தொடர்ந்து வேர்போட ing மட்டும் ஆட் பண்ணால் போதும். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 12 டென்சஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எங்கேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக ஒரு அண்ணனா ஒரு தம்பியா நீங்கள் என்கிட்ட கேட்கலாங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியலை அப்படின்னா அந்த கான்செப்டை உங்களுடைய ஹோம்ஒர்க்கை என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக வீடியோ பண்ண ரெடியாக இருக்கேங்க.